ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் மஷ்ரூம் கிரேவி செய்யலான்னு இருக்கேன். பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி போட்டு தக்காளி தொக்கு டேஸ்ட்டில் தான் நான் செய்வேன். எங்கள் வீட்டில் அந்த கரம் மசாலா இல்லைனா அந்த பிரியாணி மசாலா அந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்காது மஷ்ரூமுக்கு. அதனால நாங்கள் சாதாரண தக்காளி தொக்கு டேஸ்ட்லேயே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமும் சரி ஸ்மால் பீஸாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது அந்த தொக்கோட கொலாஜ் ஆகும். நான் சப்பாத்திக்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்கும் அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மால் பீஸாக நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா தோசை, சப்பாத்தி இதெல்லாத்தையும் நடுவில் நம்ம வச்சு இதை சாப்பிட்லாம். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா அதை அப்படியே தான் எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் ஸ்மால் பீஸாக போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சப்பாத்தியில் பன்னீர், மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக பெப்பரும் போட்டிருந்தேன். பன்னீர் சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.